மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் தான் நள்ளிரவில் உடற்கூராய்வானது நடைபெற்றது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது சட்டப்பேரவையில் விளக்கமானதை அளித்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவைக்குள்ளாக காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. அதிலும் அரசினுடைய சார்பில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் முதலிலேயே விளக்கத்தை அளித்து விட்டார். அதற்கு பிறகாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை இந்த விவகாரம் தொடர்பாக அரசின் மீது குற்றச்சாட்டாக முன்வைத்து எழுப்பி வருகிறார். அதில் முதலாவதாக இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடம் எப்படி அந்த வேலுச்சாமிபுரமாக தேர்வு செய்யப்பட்டது, தாவேகா கேட்ட இடம் வேறு, காவல்துறை கொடுத்த இடம் வேறு என்பதை கேள்வியாக எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்வதற்கு, உடற்கூராய்வு செய்வதற்கு அரசு அவசரம் காட்டியது ஏன் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார். அதற்கு விரிவான ஒரு பதிலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவருடைய கேள்வி என்பது அந்த இரவோடு இரவாக அவசரம் காட்டியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் அவசரம் காட்டவில்லை. ஆனால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும், அங்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் துணை இருக்க வேண்டும் என்பதில் அரசு அவசரம் காட்டியது. மேலும் என்ன சட்ட திட்டமோ அதை முறையாக அரசு பின்பற்றி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அதிலும் இந்த உடற்கூராய்வு செய்வதற்கு மொத்தம் 14 மணி நேரம் ஆனதாகவும் 25 மருத்துவர்கள் உடற்கூராய்வுக்காக வரவழைக்கப்பட்டு 5 மேஜைகள்ல உடற்கூராய்வு செய்யப்பட்டதாகவும் 39 உடல்களை உடற்கூராய்வு செய்யப்பட்டது. முழுமையாக அந்த நேரங்களில் அந்த 14 மணி நேரங்களில் செய்யப்பட்ட உடற்கூராய்வு முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இதற்கான விளக்கம் அளிக்கப்பட வேண்டிய தேவையை எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியிலிருந்து பிறக்கிறது. ஏனெனில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியது, ஒரு உடலை உடற்கூராய்வு செய்வதற்கு தோராயமாக 1.5 மணி நேரம் ஆகும். 39 உடல்களை காலை 8 மணிக்குள்ளாக உடற்கூராய்வு செய்து முடித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. அப்படி இருக்கையில் ஏன் இவ்வளவு அவசரம்? அந்த ஒரே நேரத்தில் அத்தனை உடல்களையும் உடற்கூராய்வு செய்வதற்கான இடவசதி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறதா என்ற கேள்வியை எல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய அந்த விளக்கத்தில் இருந்து குறிப்பிட்டு முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மாசு இந்த விளக்கங்களை அளித்திருந்தார். மொத்தம் 14 மணி நேரம் நடைபெற்றிருக்கக்கூடிய உடற்கூராய்வுக்கு 25 மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்திருக்கிறார்கள். முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதனால் அதற்கு சிறப்பு அனுமதியை மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து பெற்றிருக்கிறோம் உள்ளிட்ட விவரங்களை தெரிவித்திருந்தார். மேலும் அவசரம் காட்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அண்மையில குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தவருடைய உடல்களை வெறும் 12 மணி நேரத்துல 229 பேர் உடல்களை வெறும் 12 மணி நேரத்துல குஜராத்ல உடற்கூராய்வு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கரூரில் 14 மணி நேரத்துல 39 பேர் உடல்களை உடற்கூராய்வு செய்திருக்கிறோம். இதில் எந்த இடத்திலும் அவசரம் இல்லை, அனைத்துமே முறைப்படிதான் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்தாக வந்திருந்தன. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அதே வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தாவேகா தலைவர் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய கூட்டம் அதிகம். ஆனால் அந்த கூட்டத்தில் எந்த வகையான அசம்பாவிதம் நடைபெறவில்லை. ஏனெனில் எதிர்க்கட்சி தலைவர் செல்லும் வழியெல்லாம் பார்க்கக்கூடியவர்களை கை காட்டி பார்த்துவிட்டு வருகிறார். மேலும் அவர் வரக்கூடிய இடத்தில் கூடக்கூடிய கூட்டம் என்பது எதிர்க்கட்சி தலைவரை என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்காக கூடக்கூடிய கூட்டம். ஆனால் தாவேகா தலைவர் விஜய்க்காக கூடிய கூட்டம் என்பது விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த கூட்டம். அந்த கூட்டம் விஜயை பார்ப்பதற்காக வந்தது. ஆனால் விஜய் அவர்கள் வாகனத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டார். அதனால் அவரை பார்க்க முடியாமல் கூட்டம் கூடியதால் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேரவையில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலாகவும் அவர் முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.